மா மா அத்தை அம்மா மா அத்தை மா சூர்யா அம்மா சூர்யா வந்துட்டாரு மா சூர்யா வந்துட்டான் மா மா இந்த பக்கம் சூர்யா இங்க வாங்க அம்மா 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 கதவு தரமா அம்மா அம்மா கதவு தரங்கம்மா ஏய் அவன் தான் வந்துட்டான்ல கதவு தர ப்ளீஸ் மா அம்மா என்னமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கதவு தரமா இப்படியே பார்த்துட்டு இருக்காத தர தரமா சொல்லுங்க சொன்னபடி சூர்யா வந்துட்டான்ல தயவு செஞ்சு கதவு தர கோமதி அம்மா அம்மா கதவு தரங்கம்மா அம்மா அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன்மா அம்மா ப்ளீஸ் மா கதவு தர கோமதி அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு கதவு தரங்கம்மா ஐயோ எதுக்கு அடம் பிடிக்கிற கதவு தர அம்மா ப்ளீஸ் மா கதவு திறக்கிறதுக்கு முன்னால சில விஷயங்களை பேசி முடிவெடுக்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொல்லுமா எதுவா இருந்தாலும் நான் கேக்குறேன் அம்மா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கல நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன்ல திறக்கிறேன். அதுக்கு முன்னால நான் சொல்றத நீ செய்யணும். சொல்லுங்கம்மா பண்றது சரிமா ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அத சொல்லுங்க சுபு பூஜை அறைக்கு போய் ஒரு கற்பூரத்தை ஏத்தி கொண்டு வா. எதுக்குமா இப்ப அதெல்லாம் சொன்னதை செய். ஐயோ உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு ப்ளீஸ் கதவு தரமா அம்மா கதவு தரமா அம்மா அம்மா நீ என்ன சொன்னா நான் கேக்குறேம்மா அம்மா 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 கோமதி கதவு தரமா கதவு தர ப்ளீஸ் மா கதவு தரமா அம்மா அம்மா தயவு செஞ்சு கதவு தரமா ஹாஸ்பிடல் போடுமா அம்மா கதவு தரமா அம்மா உனக்கு ஏதாவது ஆச்சுனா என்னால தாங்கிக்க முடியாதுமா அம்மா கதவு தரமா அம்மா 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 ப்ளீஸ் மா அம்மா கதவு தரமா அம்மா எதுக்கு கொண்டு வந்துட்டே. எதுக்குமா இதெல்லாம் அம்மா கதவு தரமா டேய் இனிமே காயத்ரியை தேட மாட்டேன். அவளை மறந்துட்டு சுப்புவோட நல்லபடியா குடும்பம் நடத்துவேன்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ண. சத்தியம் பண்றியா இல்லையா? அம்மா ப்ளீஸ் மா ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அம்மா ப்ளீஸ் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா சந்தோஷமா வாழ்றதை விட உங்க உயிர் தான் அத்தை முக்கியம். நீ சும்மா இரு. சத்தியம் பண்றியா இல்லையா? சத்தியம் பண்ணு சூர்யா. சூர்யா அம்மா சூர்யா. சூர்யா என்னடா யோசிச்சிட்டு இருக்க சத்தியம் பண்றா அம்மா உயிர் உனக்கு முக்கியம் இல்லையா முதல்ல சத்தியம் பண்றா சூர்யா. இனிமே நான் காயத்ரியை தேட மாட்டேன் சுபுவோடவே குடும்பம் நடத்துவேன் இது சத்தியம் நீ கதவை தரமா கதவை தரமா ப்ளீஸ் மா நீங்க கதவை தரங்கம்மா மா கதவை தரக்கோமா சீக்கிரம் ஹாஸ்பிடல் போணுமா கதவை தரமா மா 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 தரங்கம்மா கதவை தரங்கம்மா மா ப்ளீஸ் மா மா தரங்கம்மா மா 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 டேய் என்ன பாச்சு மா கோமதி அப்பா அம்மா என்ன பாச்சு ஐயோ ஐயோ மா அப்பா சீக்கிரம் தூக்குங்க ஐயோ அம்மா சீக்கிரம் போங்கப்பா காயத்ரி காயத்ரி வரேன் கார்த்திக். குட் மார்னிங் கார்த்திக். குட் மார்னிங். காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. அசோக் பூஜா எந்திரிச்சிட்டாங்களா? நான் ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். கிளம்பலாம். கார்த்திக் நான் லேட் பண்ண மாட்டேன். ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். எங்க? எனக்கு புரியல. ரெடி ஆயிட்டு நம்ம எல்லாரும் எங்க போறோம்? என்ன காயத்ரி மறந்துட்டியா? நேத்து அவுட்டிங் போலான்னு பேசணுமே, ஞாபகம் இல்லையா உனக்கு? ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ஓகே ஓகே பரவாயில்ல, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். கார்த்திக் என்ன? ஒரு நிமிஷம். இன்னும் என்ன காயத்ரி? அவுட்டிங்லாம் வேண்டாம் கார்த்திக், இன்னொரு நாள் போலாம். என்ன காயத்ரி, நான் எல்லா பிளானும் போட்டதுக்கு அப்புறம் இப்படி சொல்ற? எல்லா பிளான்னா? இல்ல, அவுட்டிங் எப்படி போலாம், எங்க தங்கலான்னு நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தேன். அந்த பிளான் ஒன்னும் வேஸ்ட் ஆகாது. நாம என்னைக்கு டூர் போறோமோ அன்னைக்கு நிச்சயமா யூஸ் ஆகும். ஏன் காயத்ரி, இன்னைக்கு போனா உனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு வேண்டாம் கார்த்திக். காலையில எந்திரிச்சதுல இருந்தே எனக்கு என்னவோ மனசு சரியில்லை. இதே மாதிரி 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா மனசு சரியில்லாம தான் போகும். அதுக்கு தான் வெளியே போயிட்டு வரலாங்கிறேன். இன்னைக்கு என் கூட வந்து பாரு. மேல பறக்கிற மேகம் மாதிரி உன் மனசு பஞ்சு பஞ்சா பறக்கும். ப்ளீஸ் கார்த்திக், என்னை கம்பல் பண்ணாதீங்க. இன்னொரு நாள் பாத்துக்கலாம்.
அசோக், பூஜா, எந்திரிங்க எந்திரிங்க. என்ன டாடி? ம். குட் மார்னிங் டாடி. Good morning. டாடி. என்ன ரெண்டு பேரும் தூங்கிட்டே இருக்கீங்க? எப்ப டூர் போறதா அப்போ? இதோ டாடி நாங்க இப்பவே ரெடி ஆயிட்டோம். நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிடுவீங்க. ஆனா மம்மி இப்ப வரலங்கறாங்களே. என்ன பண்ணலாம்? என்னது? மம்மி வரலன்றாங்களா? நேத்து ஓகேன்னாங்க. இப்ப என்னவோ தெரியல, வரலங்கறாங்க. உங்களால முடிஞ்சா நீங்க ரெண்டு பேரும் அவங்கள வர வைங்க. நான் ஓகே சொல்ல வைக்கிறேன் டாடி. நானும் ஓகே சொல்ல வைக்கிறேன். மம்மி மம்மி ஹாய் அசோக். மம்மி டூருக்கு போலாம் மம்மி. ஆமா மம்மி. அசோக் இன்னைக்கு வேண்டாப்பா ப்ளீஸ், இன்னொரு நாளைக்கு போலாம். ஓகே போ மம்மி. இன்னைக்கு தான் எங்களுக்கு லீவு. இன்னைக்கே போலாம். ஆமா மம்மி இன்னைக்கே போலாம் மம்மி. நெக்ஸ்ட் சண்டே போலாம் செல்லம் ப்ளீஸ். மம்மி நேத்து கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? இன்னைக்கு போலாம்னு சொன்னீங்கல? ஆமா சொன்னேன். ஆனா மம்மிக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு செல்லம். என்ன வேலை இருக்கு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீங்க ரெண்டு பேரும் போய் பிரஷ் பண்ணுங்க, நான் பால் கொண்டு வரேன். போங்க. போ மம்மி. அதெல்லாம் முடியாது. அசோக், பூஜா, இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. மம்மி சொன்னா கேட்கணும். எதிர்த்து பேசுறது பேட் ஹாபிட். என்ன டாடி நீங்களே எங்களை புரிஞ்சுக்காம பேசுறீங்க? எங்க கிளாஸ் பசங்கலாம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க. அத பத்தி கதையா சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு ஃபீலா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு தான் தாத்தா பாட்டி கிடையாது. அவங்க வீட்டுக்கும் போக முடியல. இப்படி எங்கேயாவது டூருக்கு போயிட்டு வந்தாலாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன். அதுக்கு கூட மம்மி வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதோ? அசோக், ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணுவியா? இப்ப என்ன, டூருக்கு தானே போகணும்? சரி போலாம், ரெடி ஆகுங்க. என்ன பாக்குறீங்க? ரெடி ஆகுங்க, போங்க. காயத்ரி, நிஜமா தான் சொல்றியா? ஆமா. மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறாதே. இல்ல கார்த்திக், இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம வீட்ல இருந்து கிளம்பலாம். கம் ஆன், ஹரி அப். வாங்க வாங்க. சீக்கிரம் வா பூஜா. ஜாலி. கடவுளே, கோவம் எனக்கு திருப்பி கொடுத்துருப்பா. வேணும்னா என் உயிரை எடுத்துக்கப்பா. என் கோவதிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுப்பா. அப்பா பாருப்பா. அப்பா, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. அப்பா ப்ளீஸ் அழாதீங்கப்பா. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க நல்ல மனசுக்கு நிச்சயம் பழிச்சிருவாங்க. நீங்க அழாதீங்க மாமா. என்னால முடியலையே சுப்பு. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இவன் இப்படி ஒரு முடிவு எடுப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையப்பா. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி மாத்தி மாத்தி கஷ்டம் வந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியலையே. ஐயோ, நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? அந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? அப்பா, அப்பா ப்ளீஸ் பா. அப்பா அழாதீங்கப்பா. அப்பா, மாமா, அப்பா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்க முடியாதுப்பா. அப்பா டாக்டர் பா. டாக்டர், என் கோமதி எப்படி இருக்கா டாக்டர்? என்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நான் கொடுத்துட்டேன். ஆனா இன்னும் அவங்க கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஐயோ கடவுளே. உங்களுக்கு நம்பிக்கையா எதுவும் என்னால சொல்ல முடியல. கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க.
ஐயோ டாக்டர் எப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே. கடவுளே, நான் உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். என் கோவலையை காப்பாத்தி கொடுத்துரு. ஐயோ கோமதி, மாமா அழாதீங்க மாமா. சமந்தி, சமந்தி, நில்லுங்க. எங்க வரீங்க? என் பொண்டாட்டி மரண படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கானா? அதுக்கு காரணமே நீங்க தாங்க. ஐயோ என்ன பேசுறீங்க சமந்தி? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அட, அன்னைக்கு இவன் உங்க வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு 4 வார்த்தை அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? புரியாம பேசுறீங்களே. நாங்க மாப்பிளைக்கு அட்வைஸ் பண்ணாம இருந்திருப்போமா? நல்லது கெட்டது எடுத்து சொல்லாம இருந்திருப்போமா? அவர் உங்க வீட்டுக்கு வராட்டி அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள முடியுமா? இல்ல வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்ல முடியுமா? போத நிறுத்துங்க. இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானமாகாது. தயவு செஞ்சு என் கண்ணில் நிக்காம போயிடுங்க. இல்ல சமந்தி. அப்பா, எதுக்குப்பா அவங்கள பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் எதுவும் என்கிட்ட பேச வேணாம். இது பாருங்க, இனிமே உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே என் முகத்திலே முடிக்காதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் சம்மந்தி அம்மாவை பார்த்துட்டு உங்களை போயிடுங்கன்னு சொன்னேன். என்ன முத்தையா சொல்ற? அம்மா, ஜெயாவோட அம்மாவுக்கு கேன்சரா, முத்துன ஸ்டேஜா. அவங்க சாகிறதுக்குள்ள தான் பொண்ணு கல்யாணத்தை பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதனால தான் ஜெயா உங்கள்கிட்ட விஷயமா பேச தான் நம்ம வீட்டுக்கு வந்தாம்மா. அப்பவே இந்த விஷயத்த ஜெயா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இல்லைம்மா, ஜெயாவோட அம்மா தான் என்னை எல்லாரும் பரிதாபமாக பார்க்குறத என்னால் தாங்க முடியல, யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. அம்மா, இதுக்கப்புறம்லாம் 20 நாள் வெயிட் பண்ண முடியாதும்மா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மேரேஜ் நடத்தியே ஆகணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இப்போ எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நான் நம்ம ஜோசியரை பார்த்து பேசிட்டு தான் எந்த முடிவுக்கும் வர முடியும். என்னம்மா, நான் அம்மாவுக்கு சீரியஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஜோசியரை பார்க்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை என்னடா பண்ண சொல்ற? உன் ஜாதகப்படி உனக்கு இன்னும் 20 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணாதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணி நீ பட்ட கஷ்டம்லாம் போதாதா? இந்த கல்யாணமாவது உனக்கு நல்ல நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால ஜோசியர் சொல்றதை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பயப்படவே தேவையில்லம்மா. ஜெயா ரொம்ப நல்ல பொண்ணு. ஜெயாவால என் வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும். அது இல்ல முத்தையா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சபாஷ். ஜெயானால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கலாம், ஆனா இந்த துர்கனால உங்க வாழ்க்கை சந்தி சிரிக்க போகுது. என் முன்னாள் மாமியாரே, கடகடான்னு ஓடி போய் ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வாங்க பார்க்கலாம், எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. ஹேய், இது பாரு, நான் உன்னை போனா போதுன்னு சும்மா விட்டுட்டு இருக்கேன். மரியாதையா இங்கிருந்து போயிடு. அது எப்படி? நான் ஒதுங்கி போயிட்டா நீங்க குதூகலமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவீங்களே, அப்புறம் என் பழி வாங்குற எண்ணம்லாம் என்ன ஆறுது? நீ வெறி பிடிச்சி தெரு தெருவா தெரிய போற, அதான் நடக்க போகுது இனிமே. அப்படியா பாஸ்? நீங்க என்னை ஏமாத்தி டைவர்ஸ்ல கையெழுத்து வாங்க வச்சீங்கன்னு நான் போய் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். பிரஸ் மீடியான்னு எல்லாரையும் கூப்பிட்டு கண்ணீரும் கம்மலையுமா கதறி கதறி பேட்டி கொடுக்க போறேன். என்னோட அனுமதி இல்லாம நீ இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டவே முடியாது கண்ணா. பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் அதை தாண்டி பண்ணுவேன். இந்த தடவை நான் எல்லாத்தையுமே சட்ட ரீதியா தான் பண்ண போறேன் முத்தையா. நீங்க தான் பெரிய சட்டத்தின் காவலராச்சே, சட்டத்தை மீறி நீ எப்படி நடக்கிற நானும் பாக்குறேன். மா, இவ கொட்டத்தை அடக்கிறதுக்காக நான் ஜெயாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஆகணுமா? சூர்யா,
எனக்கு தெரியும் இப்போ உங்க கோவம் ஃபுல்லா என் மேலதான் இருக்கும். ஆனா சத்தியமா சொல்றேன், நடந்த எதுக்குமே நான் காரணம் இல்ல. உங்களுக்கு நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட சத்தியமா நானும் சந்தேகப்படதான் செய்வேன். அத்தை இப்படி பண்ணுங்க, இப்படி மிரட்டி சத்தியம் வாங்குங்கன்னு நான் தோண்டி விடல. அத்தை இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நீங்க வரதுக்கு முன்னால அத்தைய கதவு திறக்க சொல்லி நான் எவ்வளவோ கெஞ்சினேன், எப்படி எல்லாமோ கதறி அழுத. நீங்க மாமா கிட்டயும் வனிதா அண்ணிக்கிட்டயும் கேட்டு பாருங்க. சத்தியமா சொல்ற சூர்யா, என்னோட அழுகையோ கண்ணீரும் பொய்யோ நாடகமோ இல்ல. நானும் ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்காக அத்தை தான் உயிரை பணிய வச்சு கற்பூரத்தை ஏத்தி உங்ககிட்ட சத்தியம் வாங்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத்தை என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நானும் ரெடியா இருந்திருப்பேன். ஆனா எனக்கு அது தெரியாம போச்சு. சூர்யா, ப்ளீஸ் சூர்யா, திரும்பவும் என்ன வெறுத்துறாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நான் செத்துருவேன் சூர்யா. நான் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா என்ன புரிஞ்சுக்க இந்த உலகத்துல வேற யாருமே இல்லையே. இனிமே காயத்ரியை தேட மாட்டேன். அவளை மறந்துட்டு சுப்புவோட நல்லபடியா குடும்பம் நடத்துவேன்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ண. இனி காயத்ரியை நான் தேட மாட்டேன், சுப்புவோட குடும்பம் நடத்துறேன். இது சத்தியம். இந்த ரெண்டு கிளம்பன்ஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன மச்சான், ஏதோ ரொம்ப டிஸ்டர்படா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஒன்றும் இல்லை மாமா. ஓ ஆஹா, ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு சொன்னாலே நிறைய இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். அத்தை உங்ககிட்ட அப்படி ஒரு சத்தியம் கேட்டிருக்கவும் கூடாது, நீங்களும் அப்படி ஒரு சத்தியம் பண்ணியிருக்கவும் கூடாது. என்னால் வேற எதுவுமே பண்ண முடியல. விஷத்தை குடிச்சிட்டு சத்தியம் பண்ணாதான் கதவை திறப்புன்னு சொல்றாங்க. அந்த நிமிஷத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால அந்த இடத்துல எதுவும் யோசிக்க முடியல. உங்களை சத்தியம் பண்ண வச்சுட்டு அவங்க ஹாயா ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னடானா என் சிஸ்டர் காயத்ரி நினைச்சு கவலைப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களை இப்படி பாக்குறதுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். என்ன பண்றது மாம்ஸ், சத்தியம் பண்ணிட்டேன். இனிமே காயத்ரி நினைச்சு கவலை மட்டும்தான் பட முடியும். இங்கதான் நீங்களும் சென்டிமெண்டல் இந்தியன்ஸ்னு ப்ரூவ் பண்றீங்க. என்ன சொல்றீங்க? பின் என்ன மச்சான், ஆஃப்டர் ஆல் ₹1 கற்பூரம் அதை ஏத்தி அதில் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டா அதுக்கு கட்டு பண்ணணும்னு அவசியமா என்ன? நீங்க அணைக்கலன்னா கூட அதே ஒரு நிமிஷத்துல தானே அணைஞ்சிருக்கும். இதுக்கு போய் பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தையை சமாதானப்படுத்துறதுக்காக சத்தியம் பண்ணீங்க, அதுக்காக என் சிஸ்டர் காயத்ரி தேடாம இருக்க முடியுமா? சத்தியம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நாம பாட்டுக்கு இன்னொரு பக்கம் சிஸ்டரை தேடி கண்டுபிடிக்கிறோம். என்ன சொல்றீங்க? ஏங்க எதுக்கு அவனை சும்மா உசுப்பேத்திட்டு இருக்கீங்க? இது உசுப்பேத்துறனா? மாப்பிள்ள கவலையோட இருக்காரு, அவருக்கு நம்பிக்கையும் தைரியம் கொடுத்துட்டு இருக்கேன். நீ என்னடானா உசுப்பேத்தி விடுறன்னு கேவலமா சொல்ற? இது உனக்கே நல்லா இருக்கா? சத்தியம் பண்ணி கொடுத்த விட அதை மீறலான்னு சொல்றீங்க. இது உங்களுக்கு அநியாயமா படல? சூர்யா, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, கொஞ்ச நாள் அமைதியா இரு. அம்மா ஒரு நாள் மனசு மாறுவாங்க, அவங்களே ஒரு நாள் காயத்ரியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. இப்ப அவசரப்பட்டு நீயா ஏதாவது ஒண்ணு பண்ணி திரும்பவும் பிரச்சனை பெருசு பண்ணிடாத. மச்சான்,
உங்க அக்கா பேச்ச கேட்டீங்கன்னா நீங்க பெர்மனண்டா தாடியோட தேவதாஸ் மாதிரி அலைய வேண்டிதான். பாத்துக்குங்க. அவனுக்கு இந்த தாடி தாங்க அழகா இருக்கு. நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம அக்கப்போர் பண்ணிட்டு இருக்காம என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க. சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். யாரு? நான் அக்கப்போர் பண்றேனா? இந்த நிமிஷம் எத்தனை பேர் என் அப்பாயின்மெண்ட்காக வெயிட் பண்றாங்க தெரியுமா? சும்மா ஏதோ மாப்பிள்ள கவலையா இருக்காரு, ஒரு வழிகாட்டலான்னு பார்த்தேன். புரிஞ்சுக்கலன்னா போங்க. என்ன மாதிரி ஜீனியஸ் எல்லாம் இந்த உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும்டி. வா 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 மாப்பிள்ள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சூர்யா, நீ எதை பத்தியும் யோசிக்காம போய் ரெஸ்ட் எடுப்போம். சரியா? மாமா வாடா மாப்பிள்ள, உனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ ட்ரை பண்ணியும் பிளட் கிடைக்கல மாமா. பதட்டப்படாதடா, பரவாயில்ல, பிளட் கிடைச்சிருச்சு. சரி, நீ ரிலாக்ஸ் ஆரு, நம்ம பில் பே பண்ணி சரி மாமா. மேடம் மேடம் உள்ள நீங்க பிளட் கொடுத்தது எங்க அம்மாவுக்கு தான். இப்போ உங்க வீட்டுக்காரர் எப்படி மேடம் இருக்காரு? மேடம் என் பிளட் கூட ஓவன் தான் மேடம். நான் கொடுக்குறேன், நான் உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறேன் மேடம். சொல்லுங்க மேடம். இனிமே இந்த உடம்புக்கு ரத்தம் தேவையில்லைங்க.